தர்சு பட்டணத்தை சேர்ந்த இந்த மனிதன் பெயர்தான் சவுல். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை தலைமறைவாக செய்த ஒரு பெயர். பிரதான ஆசாரியனின் அதிகாரத்துடன் அவன் வீடுகளுக்குள் புகுந்து விசுவாசிகளை வெளியே இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தான். ஆண்கள் பெண்கள் அது ஒரு பொருட்டல்ல. அவர் கடவுளுக்கு சேவை செய்வதாக நம்பினார். ஆனால் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து வரப்போவதாக நினைத்தார். ஆனால் அவர் தேவனுடைய கிருபையால் பிடிக்கப்பட போகிறார் என்பதை அறியாமல் இருந்தார். வாருங்கள், உங்களுக்கு சவுல் பவுலாக மாறின சரித்திர கதையை சொல்லுகிறேன். இது பவுலின் வாழ்க்கை சரித்திரம். அவ என்ன செய்யா ரிஃபானு? நம்ம கஷ்டம் எப்பந்தாண்டா தீரும்? நம்ம இயேசுவை நம்பு, நம்ம கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். அவரோட பெரிய ஆள் யாருமே கிடையாது. இயேசுவை நினைச்சு ஜெபம் பண்ணு. அவர் நினைச்சா நம்ம கஷ்டத்தை ஒரே நொடியில தீர்த்துருவோம். இயேசுவை விட வேற கடவுள் யாரும் கிடையாது. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நான் இருக்கும் இந்த நகரத்தில் இயேசுவை ஜெபிப்பதா? அவர்களை இழுத்து வாருங்கள். எங்க சவுலையா இருக்கிற இடத்துல இயேசுவை பத்தி பேசுறியா? ஏண்டா இயேசு இயேசுன்னு சொல்லி என்ன கையால காப்பாத்துங்க. கடவுளை நாங்க என்ன பாவம் பண்ணோம்? கடவுள் தானே வெளியில இருக்காரு, வா கூட்டிட்டு போறேன். புத்தி கட்ட மூடர்களே, இப்பொழுது உங்கள் இயேசு எங்கு சென்றார்? சவுலையா, எங்களை விட்டு விடு, விட்டு விடு. இவர்களை பிடித்து சிறையில் அடையுங்கள். இனிமேல் யாராவது இயேசுவை ஜெபித்தீர்கள் என்றால் அவ்வளவுதான். முதல் கிறிஸ்தவ இரத்த சாட்சியான ஸ்தேவானை கல்லெறியும் நிகழ்வில் சவுலுடன் இருந்தார். ஏனெனில் அவர் ஸ்தேவானின் மரண தண்டனையை அங்கீகரித்தார். ஆனால் சவுல் இன்னும் திருப்தி அடையவே இல்லை. கிறிஸ்தவர்களையும் அவர்களின் இயக்கத்தையும் அழிப்பதில் அவர் வெறி கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கமற்ற மன உறுதியுடன் இயேசுவின் சீடர்களை கொன்று போடவும் சிறைப்பிடிக்கவும் பின்தொடர்ந்தார். அவர் எருசலேமில் வீடு வீடாக சென்று இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தவர்களை வெளியே இழுத்துச் சென்றார். பிரபு, ஏன் இந்த ஆழ்ந்த சிந்தனை? நாம் நம் நாட்டில் இயேசுவை பற்றி பேசி அனைவரையும் சிறைப்பிடித்து விட்டோமே. ஆம், ஆனால் இது போதாது. தமஸ்கு என்று ஒரு நாடு இருக்கிறது. அந்நாட்டு மக்கள் அனைவரும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர்களை கைது செய்தால்தான் என் மனம் ஆறும். நண்பா, அதற்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை. நிச்சயமாக. நம் நண்பர்கள் அனைவரையும் வரச் சொல். ஆனால் எருசலேம் அவருக்கு போதுமானதாக இல்லை. எனக்கு கடிதங்களை கொடுங்கள் என்று அவர் பிரதான ஆசாரியனை நோக்கி, நான் தமஸ்குவுக்கு போய் இயேசுவை பின்பற்றுகிற எவரையும் நீதியின் முன் நிறுத்தும்படிக்கு வருவேன் என்றார். அதனால் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சவுல் கோபத்தால் நிறைந்தவராய் பரலோகம் பார்த்து கொண்டிருப்பதை அறியாமல் தமஸ்குவிற்கு போகும் பாதையில் புறப்பட்டார். நண்பகலில் சவுல் நகரத்தை நெருங்கும் போது கற்பனை செய்ய முடியாத ஒன்று நடந்தது.
நண்பகல் சூரியனை விட பிரகாசமாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அதன் சக்தி சவுலை தரையில் வீழ்த்தியது. ஆண்டவரே, நீர் யார்? நீ துணியிருந்தும் இயேசு இயேசு நான். நீ எழுநீ அழகு நகரத்திற்குள் போ. நீ செய்ய அங்கே சொல்ல. சவுலுடன் இருந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் யாரையும் பார்க்கவில்லை. சவுல் எழுந்தார், ஆனால் அவர் கண்களை திறந்த போது அவர் குருடராக இருந்தார். ஐயோ, என் கண்கள், என்னால் எதையுமே பார்க்க முடியவில்லையே. ஐயோ ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள். ஒரு குழந்தையைப் போல கையால் வழிநடத்தப்பட்டு வலிமை மிக்க சவுல் தமஸ்குவிற்குள் நுழைந்தார். 3 நாட்களாக அவர் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. அவர் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் முழு இருளில் அமர்ந்திருந்தார். நகரத்தின் வேறொரு இடத்தில் அமைதியான வீட்டில் அனனியா என்ற இயேசுவின் பக்தியுள்ள சீடர் ஒருவர் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அனனியாவே, ஆண்டவரே, இயேசுவே, நான் என்ன புண்ணியம் செய்தேன் நீர் என்னிடம் பேசுவதற்கு? யூதாவின் ஒருவனை கேள். அவன் ஜெபிக்கிறான். ஒரு தரிசன அனனியா என்ற ஒரு மனிதன் வந்து தன் பார்வையை கைட்டெடுக்க தன் மீது கைகளை அவன் தரிசனம் இருக்கிறான். ஆண்டவரே, அவன் மிகவும் கெட்டவனாயிட்டேன். நான் எவ்வாறு அவனிடம் செல்வது? பயமாக இருக்கிறது. நீ போ. அவன் ராஜா இஸ்ரவேலருக்குள்ளாக சுமக்க நான் தெரிந்த கருவியாயிருக்கிறான். என் நாமத்திற்காக அவன் எவ்வளவு பாடுபட அவனுக்கு அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே. യേശുയുടെ അതിദാരുണമാം പീഡാസഹനങ്ങളെ ഓർത്തെന്നും പിതാവേ, ഞങ്ങളുടെ ലോകം മുഴുവന്റെ കരുണയുണ്ടാകേണമേ. യേശുയുടെ അതിദാരുണമാം പീഡാസഹനങ്ങളെ ഓർത്തെന്നും. கோத்ரன் சவுலே, யாரது? என் பெயர் அனனியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உன்னிடம் அனுப்பியுள்ளார். உன் பாவங்களை களைந்து உன் கண்களை திரும்ப தருவதற்காக என்னை அனுப்பியுள்ளார். உடனே சவுலின் கண்களில் இருந்து செதில்கள் போன்ற ஒன்று விழுந்தது. அந்த நொடியே அவரால் மீண்டும் பார்க்க முடிந்தது. என்னால் பார்க்க முடிகிறது. என் கண்கள் திரும்ப வந்துவிட்டது. நண்பா, நான் உனக்கு எவ்வாறு நன்றி உரைப்பேன்? நன்றியை எனக்கு கூறாதே, நீ பழித்த இயேசுவிற்கு கூறு. இயேசுவே, நன்றி. இனிமேல் என் வாழ்நாள் உமக்கே. பார்வை திரும்பியது. அந்த தருணம் வெளியரங்கமான பார்வை எப்படி சவுல் அடைந்தாரோ அதே போல் அவர் உள்ளார்ந்த பார்வையும் அடைந்தார். அவரது முழு வாழ்க்கையும் அப்போதே திசை மாறியது. அந்த நொடி பொழுதே கிறிஸ்துவின் எதிரியாயிருந்தவர் இப்போது இயேசுவின் சுவிசேஷத்தை சுமக்கும் கனமான பாத்திரமானார். புது மனிதனாக எழுப்பப்பட்ட சவுல் சில நாட்களுக்கு பிறகு சவுல் ஜெப ஆலயங்களில் பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுவே தேவகுமாரன், அவரே ரட்சகர் என்ற அதிகாரமாக மிகுந்த தைரியமாய் இவர் எருசலேமில் விசுவாசிகளை பயமுறுத்திய அதே மனிதர் இல்லையா? அவர்களை கைது செய்து
சங்கிலிகளால் இழுத்துச் செல்ல இங்கு வந்தவர் அல்லவா? அங்கே அவர்கள் அதிசயத்தை கண்டார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ பயத்தின் முகமாக இருந்த சவுல் இப்போது இயேசுவே உண்மையான வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியா என்பதை தைரியமாக நிரூபித்துக் கொண்டிருந்தார். சவுல் மத அறிஞர்களை வாயடைத்து போகச் செய்தார். அவரோடு இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாம் இப்போது சவுலுக்கு எதிராக திரும்பினார்கள். வேட்டைக்காரன் தனது பழைய கூட்டாளிகளால் வேட்டையாடப்பட்ட ஒரு பரிசேயரின் பெருமையுடனும் இணைத்தது. ஆனால் பவுல் என்பது அவருடைய ரோமானிய பெயர், உலகிற்கு கிருபையாகிய இயேசுவை பேசிய ஒரு பெயர். அவர் இப்போது சுவிசேஷத்தை கொண்டு போக அழைக்கப்பட்டார். சவுல் உலகம் முழுவதும் புறஜாதியினருக்கு பிரசங்கிக்க தொடங்கியதும் அவரது பெயர் அவரது பணியின் அடையாளமாக மாறியது. அன்பு அகங்காரத்தை உடைத்தது. பெருமை மிக்க பரிசேயராயிருந்து தாழ்மையான ஊழியராகவும் துன்புறுத்துபவராக விழுந்தவர் சுவிசேஷகராக எழுந்தார். திருச்சபையை நாசமாக்க முயன்றவரையே திருச்சபையை கட்டிடும் பவுலாக மாற்றினார். வேதம் ஒருபோதும் வியத்தகு மறுபெயரிடும் தருணத்தை பதிவு செய்யவில்லை என்றாலும் அந்த மாற்றம் தற்செயலானது அல்ல.